செய்றீங்க மேம்? இல்ல இல்ல உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஹாய் गाइस, மேடம் தான் நம்மளுடைய புது கண்டென்ட் ஹெட். அவங்க பயங்கர பிரில்லியன்ட். எல்லா சப்ஜெக்ட்டும் அத்துப்படி. கேள்விய கேட்டா உடனே பதில் சொல்லிடுவாங்க. தேங்க்ஸ் ஆனந்தி. எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு நான் உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். மேம் பொறுங்க. தேங்க்ஸ் எல்லாம் இப்பவே சொல்லி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆமா மேடம், இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? வேற என்ன, வீட்டு வேலை தான். ஹே, அதனால என்ன? மேடம் ரொம்ப வெல் நாலேஜ்டு பர்சன். உங்களுக்கே டவுட் இருந்தா நீங்களே ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. மேடம், இந்த உக்ரைன் ரஷ்யா போர் எப்ப முடியும்? ஏய், வெளிநாட்டு விஷயம் எல்லாம் மேம் கிட்ட கேட்டா எப்படிப்பா? நம்ம இந்தியாவை பத்தி ஏதாவது கேளுங்க, அவங்க டான பதில் சொல்லுவாங்க. இதுக்குன்னே படிச்சுட்டு பேஷனேட்டா எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனா இப்படி வயசானவங்களா கூட்டிட்டு வந்து கண்டென்ட் ஹெட்டா போட்டா எப்படி? ஹே, இவங்க ரொம்ப ஸ்பெஷல்பா. மருமகள் கோட்டால வேலைக்கு வந்த மாமியார். மேடம், இது கிரியேட்டிவ் ஃபீல்டு. இங்க தினம் தினம் அப்டேட் ஆன மட்டும்தான் சர்வைவே பண்ண முடியும். வயசான காலத்துல வீட்ல இருக்காம இதெல்லாம் தேவையா? என்னமோ போங்க. அதிர்ஷ்ட காத்துல பறந்து வந்த எச்சி கோபுரத்து மேல கலசம் ஆயிடாது. எவ்வளவு வேகமா இங்க வந்தீங்களோ அதே வேகத்துல உங்களை வெளியே போக வைக்கிறேன். இதுக்குன்னே படிச்சுட்டு பேஷனேட்டா எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனா இப்படி வயசானவங்களா கூட்டிட்டு வந்து கண்டென்ட் ஹெட்டா போட்டா எப்படி? முருகா, இங்க ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்காங்க. நாம என்ன வேலை பார்க்கறதுனே தெரியலையே. பவிக்கு ஃபோன் பண்ணலாமா? வேண்டாம். மருமக தயவால வேலைக்கு வந்திருக்கேன்னு இப்பதான் எல்லாரும் சொல்லி காட்டிட்டு போனாங்க.
இப்போ நாம வந்து பவிக்கு ஃபோன் பண்ணா அவ உடனே இங்க வந்துருவா. தேவையில்லாம அவளுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு போனை பார்த்துட்டு இருக்காங்களே. இதுல யார் வேலை பார்க்கறாங்க, யார் சும்மா இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. ஆனந்தி கிட்ட கேட்கலாமா? வேண்டாம், இப்பதான் ஒரு மாதிரியா பேசிட்டு போனா. கேட்டா உண்மை சொல்லுவாளோ தெரியலையே. சரி, எதுக்கும் கேட்டுதான் பாப்போம். என்ன மேடம் எங்க போயிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், நான் உங்களை பார்க்க ஓ, தான். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? இல்ல நான் செய்யற வேலை பிடிக்கல என்ன பத்தி என்கொயர் பண்ண போறீங்களா? இல்ல, இருங்க மேடம். நீங்க நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். என்ன என்ன கேட்க போறீங்க? இந்த ஆபீஸ்ல என்ன வேலை பார்க்கணும்? ஓ சாரி மேம், நீங்க வந்த உடனே நான் உங்களுக்கு வேலை சொல்ல மறந்துட்டேன். நீங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. வாங்க 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 மேம். இதெல்லாம் மேம் நம்ம ப்ரோக்ராம்காக எல்லாம் ஆடியன்ஸ் போட்ட லெட்டர் தான். இவ்ளோ லெட்டரா? ஆமா, பொறுப்பில்லாத பசங்க இதெல்லாத்தையும் ஒன்னா கட்டி வச்சிருக்காங்க. நீங்க இது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு அவங்க பேரு, எந்த ஊரு, எந்த ப்ரோக்ராம்காக லெட்டர் போட்டிருக்காங்கன்னு பிரிச்சு வைங்க. ஏன்னா நீங்க தானே கண்டென்ட் ஹெட், சோ நீங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். மேம், எனக்கு இன்னும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு. நீங்க இதை சீக்கிரமா முடிச்சு வச்சிருங்க, சரிங்களா? நான் வரேன். எவ்வளோ லெட்டரு? என்னது எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு முடியாது போல இருக்கே. சரி, அடுக்குவோம். கிட்டத்தட்ட ஒரு வழியா முடிச்சிட்டோம். என்ன மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? இந்த வந்த லெட்டர் எல்லாமே பிரிச்சு அடுக்கிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு மேடம் இது? இந்த எல்லா லெட்டருக்கும் பதில் போடணும்ல மேடம். இதெல்லாம் வந்து பல வருஷமாச்சு மேடம். தள்ளுங்க மேடம். ஐயோ, இதுக்குள்ள ஏன் சார் போடுறீங்க? இதெல்லாம் பழைய லெட்டர் மேடம். காயிலாங்கடையில போய் போடுங்க. காயிலாங்கடையா? சார், அந்த ஆர்ஜே மேடம் திட்ட போறாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க மேடம். இதெல்லாம் வேஸ்ட் மேடம். சார் சார், நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அடுக்கிருக்கேன் சார், பிரிச்சு வச்சிருக்கேன். அவங்க ஏதாவது சொல்ல போறாங்க. அவங்களா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க மேடம். சார் சார் சார்
சார் மேம் ஆ, என்ன நீங்க வேர்க்க விறுவிற்க எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா ஒரு லெட்டரையுமே காணும். ஆ, மேடம் நான் எல்லாம் பிரிச்சு வச்சிட்டேன். அது எல்லாமே காயிலங்கடையில போடணும்னு சொல்லி வாட்ச்மேன் வந்து எல்லாமே ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, ஒரு கண்டென்ட் ஹெட் இவ்ளோ மக்கா இருக்கீங்க. யாரு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு செய்யக்கூடாது. ஆமா, அதுல நிறைய லெட்டர்ஸ் இங்கிலீஷ்ல இருந்திருக்குமே, உங்களுக்கு தான் அதை வாசிக்க தெரியாதே, நீங்க என்ன பண்ணீங்க? ஆனா ஒண்ணு, இதே மாதிரி ப்ரோக்ராம் கண்டென்ட்ல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், மொத்தமும் முடிஞ்சிரும். நீங்களும் உங்க மருமகளும் எனக்கு செஞ்சதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. இன்னும் போக போக நிறைய இருக்கு. பவித்ரா, ஒரு குட் நியூஸ். நம்ம ஆபீஸ்க்கு ஒரு புது சிஇஓ வராரு. ஓ, அப்படியா சார்? எப்ப வரார் சார்? இன்னைக்கே. என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? நம்ம ஆபீஸோட ரெputation இன்க்ரீஸ் பண்ணதான் இப்படி ஒரு ஐடியா. வர்றவரு சாதாரண ஆள் கிடையாது. இன்னைக்கு சிட்டில இருக்கிற நம்பர் 1 எஃப்எம்ல நேத்து வரைக்கும் அவர் தான் சிஇஓ இருந்தாரு. இன்ஃபேக்ட் இருந்த இடமே தெரியாம இருந்த அந்த எஃப்எம் இவரு அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு. வெரி பிரில்லியன்ட் அண்ட் டெடிகேட்டட் பர்சன். Irresponsible person. அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சேனலை நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்தவரு ஏன் சார் அங்கிருந்து நம்ம சேனலுக்கு வராரு? அந்த நிர்வாகத்துக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவர் அந்த சேனல்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. அதை தெரிஞ்சு மத்த சேனல் அவரை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி லக்கிலி நான் அவரை மீட் பண்ணி நம்ம சேனலுக்கு கூப்பிட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. I hope he will move to our channel next level. So, அவருக்கு full freedom கொடுத்திருக்கேன். ஆபீஸ்ல அவருக்கு எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஓகே சார், கண்டிப்பா. அவரோட பேர் சார்? May I come in, sir? Please come in. Hi, Jiva. Hi, sir. Welcome to our office. Thank you, sir. She is Pavitra, ASO. நம்ம ஆபீஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க. Very sincere and obedient employee. Hi, Pavitra. ஹாய் சார். Hi. Please take your seat. Sure. Thank you. உட்காருங்க. நீங்க நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொன்ன உடனே ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் நான் இந்த சேனலை ரொம்ப பேஷனேட்டா ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டில் நவ் ஐ நெவர் ரீச் மை கோல்.
அதுக்கு நிறைய தடைகள். குறிப்பா உங்களை போல ஒரு ஆள் கிடைக்காம இருந்தது பெரிய காரணம். தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ சார். பட் ஐ ஹாவ் ரீச் மை ஓன் வே டு த டெஸ்டினேஷன் சார். இங்கே நிறைய மாற்ற வேண்டியது இருக்கு சார். வரும்போது பார்த்தேன், ஆஃபீஸ் வெளியே ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஐ நெவர் பிலீவ் இன் தட் சார். என்னை பொறுத்த வரைக்கும் சார், ஓல்ட் இஸ் வேஸ்ட் சார். எல்லாமே ஸ்கிராப்ஸ். மனிதனோட எல்லா வளர்ச்சியும் 40 வயசுக்குள்ள முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாமே தேய்மானம் தான். குறிப்பா கிரியேட்டிவிட்டி. நம்ம யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வரணும் சார். அவங்க தான் சேலரியை பேஸ் பண்ணாம பேஷனேட்டா ஒர்க் பண்ணுவாங்க சார். அவங்க எனர்ஜி லெவல் குறைஞ்சதும் உடனே அவங்கள வேலையை விட்டு தூக்கிடலாம் சார். அதை விட்டுட்டு வயசானவங்கள வேலைக்கு வச்சா நோ யூஸ். சார், ஆபீஸ்க்காக ரொம்ப நாள் உழைச்சவங்கள இப்படி உடனே திடீர்னெல்லாம் தூக்குறது எத்திக்கா இருக்காது சார். பவித்ரா, கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க நம்ம ஒன்றும் கவர்மெண்ட் இல்லை. இட்ஸ் அ பிரைவேட் செக்டார். சார், நான் சேனலோட கோல் அடையிறதுக்காக சில முடிவுகள் எடுக்கும்போது நீங்க குறுக்க வரக்கூடாது சார். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நோ நோ, இந்த சேனலோட வளர்ச்சிக்காக நீங்க என்ன வேணா பண்ணுங்க. என்னோட இன்டர்ஃபேரன்ஸ் எதுலயும் இருக்காது. ஹாப்பி டு ஹியர் சார். ஓகே சார், அப்போ நான் நாளைக்கு மார்னிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். see you பவித்ரா. see you sir. Bye சார். ஆல் தி பெஸ்ட் ஜீவா. தேங்க்யூ சார். அத்தை, முதல்ல ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அத்தை இன்னைக்கு? உங்களுக்கு ஆபீஸ் எல்லாம் பிடிச்சதா? ஃபர்ஸ்ட் டே ஒர்க், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்ல. சொல்லுங்க. அத்தை, என்னாச்சு அத்தை? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு பவி. முதல் நாளுங்கிறதுனால எல்லாரும் என்னோட கேபின்குள்ள வந்து கை தட்டி விசில் அடிச்சு எனக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு என்னமோ பேர் சொல்வாங்களே. ஓ, ஃப்ரெஷர்ஸை வெல்கம் பண்றதா? ஆமா ஆமா, அதேதான். எனக்கு எந்த விதமான தயக்கமும் வந்துடக்கூடாதுன்னு எல்லாரும் என்னோட அந்யோன்யமா பேசி பழகுறாங்க. ஓ, அப்படியா? பரவாயில்லையே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல அத்த. ஆனா வந்த புதுசுல என்ன பயங்கரமா ரேக் பண்ணிட்டாங்க அத்த. எனக்கே ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரேகிங் பண்ணாங்க. ஆமா, கேட்கவே மறந்துட்டேன். அந்த ஆனந்தி எப்படி நடந்துக்கிட்டா? ஏற்கனவே அவளுக்கும் நமக்கும் பயங்கர தகராறு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது உள்குத்து வேலை ஏதாவது பார்த்தாலாத்த? ஏதாவதுன்னா சொல்லுங்க. ஆஹா, இல்ல, ஒன்னும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. ஆனந்தி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்கிட்ட கூட நல்லா பேசிட்டு போனாங்க. ஓ, அப்படியா? அவ்வளோ சீக்கிரமா திருந்துறவெல்லாம் இல்லையா அத்தா அவ? எப்படி? சரி அத்தை, எதுக்கும் நீங்க அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, சரிங்களா? அப்புறம் அத்தை, நம்ம ஆபீஸ்க்கு நாளைக்கு ஒரு புது சிஓ வராராம். அவரை நினைச்சாதான் பயமா இருக்கு அத்தை. ஏன் ஏன் அவரை நினைச்சு அப்படி ஒரு பயம்? இல்ல அத்தை, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவராம். அது இல்ல பவி, நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சா நாம எதுக்கு அவருக்கு பயப்படணும்? அது இல்ல அத்தை, அவரு இதுக்கு முன்னாடி இருந்தாருல்ல அந்த சேனல், அதுதான் சிட்டிலே நம்பர் 1 சேனலாம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணுவாராம்.
அதுவும் வேலை செய்யறவங்கள சக்கையா பிழிஞ்சு எடுத்துடுவாருன்னு சொன்னாங்க. அவர் கொடுக்கிற ஓவர் பிரஷர் தாங்காம பல பேர் வேலையை விட்டே ஓடிடுவாங்களாம். பவி, கடமைக்கு உழைக்காம இஷ்டப்பட்டு உழைச்சா எதுவுமே கஷ்டம் இல்ல. நாம அதுக்கு தானே வந்திருக்கோம். பவி, என்ன நினைச்சு நீ எதுவுமே வருத்தப்படாத. நீ வேணா பாரேன், நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த புது சிஇஓ வந்து இவங்கள வேலையில சேர்த்து விட்டது யாரு அப்படின்னு சொல்லி பவி ஒன்ன கேபின்ல கூப்பிட்டு வச்சு பாராட்டுறாரா இல்லையான்னு பாரு. இத பாரு, நீ டென்ஷன் இல்லாம வண்டியை ஓட்டு, எல்லாம் சரியாயிடும்.